Hi guys, welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துறது இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு சூப்பரான சிம்பிளான லீகல் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எடிட் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ப்ரீஷெட் மட்டும் போதுன்னா கரெக்டாக 2:30 பாஸ் ஷோ ஆகும். நோட் பண்ணி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ண தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை கொடுத்து அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு சாங்குக்கு தகுந்த மாதிரி நான் புக் மார்க்கும் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பேக் வந்துட்டு இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் போய்க்கோங்க. ஸோ கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணதே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கொடுக்குறேன். ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட்டை கட் பண்ணும்போது ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மேலே குரூப் இருக்கா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் மேலே கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் முடிச்சிட்டிங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஸோ இது சாங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இப்படியே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து நீங்கள் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து செலக்ட் ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த சாங்கே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அந்த பேஸ்ட் பண்ணிங்களா, ஸோ ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே இதை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எட் குரூப் போய்க்குங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே காப்பி பண்ணதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் இதில் பிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ்ஸை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஏதாவது இமேஜ் வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சேனல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சாங்கு மாதிரி ஆக்டர்ஸு இந்த மாதிரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஷீட் இல்லையானாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுக்குறேன். ஸோ சில பேருக்கு எரர் வருது, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன ஆட் பண்ணிங்களோ அதே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பண்ணணும். ஜஸ்ட் லிரிக்கல் பண்ணிட்டு கலர்ஃபுல் ஊற்றி ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு என்ன ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு அனாலிசிஸ் ஸ்டில்ல கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெம்ப்ளே வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த 2 டெம்ப்ளே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு இப்போ நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்பாசிட்டி போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன்ன்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுங்க. ஸோ இன்னொன்றையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்க லைக் பண்ணி ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Thanks for watching guys.